அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் இதாக பாருங்கள், நியூஸ் பேப்பர் இப்படி செவத்தை ஒட்டி நல்லா விரித்து அடிக்கணும். இப்படி ஒட்டி போட்டுக்கணும். எதுக்கு சொல்கிறோம்னா, நம்ம இந்த வாளியிலேருந்து முக்கி எடுக்க பார்த்தீங்களா, வாளியில் இப்படி அரை ப்ரெஸ்ஸாக முக்கணும், ரொம்ப ஃபுல்லாக முக்கக்கூடாது. எப்படி எடுக்கும்போது சொட்டு சொட்டு லேசாக எப்படின்னு படும். அது தரையில் பற்றக்கூடாது. தரையில் பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திரும்ப துடைக்க வேண்டியிருக்கும். அதனால் இப்படி நீட்டாக அழகாக விரித்து பார்த்தீங்களா, அங்கே வர விரித்து போட்டிருக்கா, இந்த ரூமில் பாருங்கள். இப்படி விரித்து தான் அடிக்கணும். பேப்பர் இப்படி தனித்தனியாக கிடக்கு பார்த்தீங்களா, இப்படி கிடக்கக்கூடாது. இப்படி கிடக்கும்போது இது ஓரமாக அதை ஒட்டி போட்டுக்கணும். அப்படியே வெளியே போட்டுகிட்டே அடித்தேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப தரையில் சிந்தும். அந்த மாதிரி விரித்து நீட்டாக அடிக்கணும். சரியா? இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த இடம் இருக்குது பாருங்கள், இப்படி ஒரு ப்ரெஷ் இப்படி போட்டுதானா, இப்படி நெட்டுக்க போட்டு நல்லா காமிக்க பாருங்கள். நெட்டுக்க போட்டுரும் ஃபஸ்ட்டு. நல்லா கை நீளமாக அடிக்கணும். இப்படி கட்டையாக அடிக்கக்கூடாது. இப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் லேசாக அப்படி முக்கிட்டு இப்போ அடித்து எடுத்துகிட்டே பாருங்கள். இப்படி ஒன்று போல் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவர் ஆயிரும். சரியா? இது ரெண்டாவது கோட்டிங் தான். ரெண்டாவது கோட்டிங் அடிக்கும்போது இப்படி நீட்டாக அடிச்சிட்டோம்னா, ஃபஸ்ட்டு கோட்டை அடிக்கும்போது லேசாக அடிச்சுக்கலாம். ரெண்டாவது கோட்டை அடிக்கும்போது இப்படி கவர் பண்ணி அடிக்கணும். அப்போ தான் ஒன்று போல் ஃபினிஷிங்காக வரும். சரியா? இன்னொரு தடவை காமிக்க பாருங்க. நீட்டாக அடிச்சுவிட்டு இப்படி அதே ப்ரெஸ்ட்டு அந்த இடத்த இப்படி நல்லா ஆற்றி விட்டுறணும். இப்படி ஆற்றி விடும்போது அந்த கோடு மறைஞ்சிரும். கோடு கூட தெரியாது. சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பெயிண்டிங் விளம்பரம்லாம் நிறைய போடுவேன். அப்புறம் காமெடியும் வரும். காமெடி சாங்ஸு, உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ கமெண்ட்டாக சொல்லுங்கள். என்ன பாட்டுனாலும் சரி, காமெடினாலும் சரி, என்ன டெடிகேட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.